வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் இறால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த இறால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மண்சட்டி சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது இதில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த குழம்புக்கு மசாலாவை நல்லா வதக்கி அரைச்சி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நான் மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி அரைச்சிருந்தேன். அதனால் குழம்புக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் குழம்புக்குமே நம்ம கட் பண்ணி சேர்த்து வைக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து தக்காளியை நல்லா மசித்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இது முள்ளங்கி தான் சேர்த்து செய்யணும்னு கிடையாது. நம்மக்கிட்ட எந்த காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு முள்ளங்கியை தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முள்ளங்கி 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். முள்ளங்கி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூடவே 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். மசாலாவில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் காரம் கரெக்டான அளவில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும். 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். நம்ம காய் வதக்கும் போதே இறாலையும் சேர்த்து வதக்கி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இறால் சீக்கிரம் வெந்துடுங்கிறதுனால நான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறேன். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சுத்தம் செஞ்ச இறாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த குழம்பு கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனை வரும். நம்ம சூடான இட்லியில் சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். தோசையோடு தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டும். குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் தேங்காயெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த மசாலாவை சேர்த்து கலந்ததுக்கப்புறம் குழம்பு நமக்கு கொஞ்சம் கெட்டியாகும். அது கொதித்ததுக்கப்புறம் நமக்கு கரெக்டான அளவுக்கு வந்துடும். இந்த மசாலா நம்ம அரைக்கும்போது சின்ன வெங்காயத்தையும் தேங்காயும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி சேர்த்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் நீங்கள் இறால் குழம்பு எப்போவுமே இப்படி தான் வைப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்ல கமகமான வாசனையோட இறால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.